நித்யா? எனக்கு ஒண்ணும் இல்ல, கையில தான் லைட்டா அடிபட்டு. எங்க பட்டுச்சு காட்டு? அதிகமா அடிபடல. ஒண்ணும் இல்லக்கா. அண்ணா ஆட்டோவை பார்த்து ஓட்டுங்க, எதுக்கு இவ்வளவு ஃபாஸ்டா ஓட்டுறீங்க? இல்ல இல்ல, இவர் மேல எந்த தப்பும் இல்ல, அவர் எதுவும் பண்ணல. என்னாச்சுன்னு? அந்த டாக்ஸிக்காரன் நம்ம குறுக்கால வந்துட்டான். போலீஸ்காரங்க பின்னாடி துரத்துற மாதிரி ஃபாஸ்டா போயிட்டு இருக்கான். சரி, நீங்க கொஞ்சம் வேகமா போங்களேன். ஷாலு, அதுதான் ரிஷியோட கார். அண்ணே, அந்த கார் கிட்ட கொஞ்சம் நிறுத்துங்க. இங்க தானே, இங்க தான். அண்ணா இங்கதான். ரிஷி அக்கா, ரிஷி, இதான் ரிஷி கார். ஆனா உள்ள ரிஷியை காணுமே. கார் மட்டும் தான் இருக்கு, ஆனா ரிஷியை காணோம். ரிஷி, ஷாலு, ரிஷி எங்க போனா? ரிஷியை காணோம். டோர் எல்லாம் ஓபனா இருக்கு, லைட்டும் ஆன்ல இருக்கு. காரை விட்டுட்டு அவன் எங்க போனா? ரிஷி அமைதியா இருக்கா. அக்கா அக்கா இங்க பாரு, இங்க ஏதோ அடிதடி நடந்திருக்கு போல இருக்கு, பிரச்சனையா இருக்கு. அடுத்தடியா? அப்ப அவன் எங்க போனா? வண்டி இங்க விட்டுட்டு அவன் எங்க போயிருப்பான்? அக்கா ஒண்ணு பண்ணு, நீ மாமா கால் பண்ணு, உடனே ட்ரை பண்ணு. சரி, அதுதான் கரெக்ட். இல்ல, உனக்கு போன் போகல, அவுட் ஆஃப் நெட்வொர்க்னு வருது. எங்க போனே தெரியல. சொல்ல போனா பயமா இருக்குக்கா. அக்கா ஒண்ணு செய், போலீஸ்க்கு கால் பண்ணு. போலீஸ்கா? ஆமாக்கா, போலீஸ்க்கு. போலீஸ் 50 இடத்துக்கு உடனே கால் பண்ணுவாங்க, எல்லா ஜங்ஷன்லயும் தேடுவாங்க. நம்ம தனியா இந்த ராத்திரியில எங்க தேட முடியும்? மாமா எங்க போயிருக்காரு, யார் கூட போயிருக்காரு, என்ன பிரச்சனை ஆச்சுன்னு நீ கால் பண்ணு. ஆமா, நம்மளால கண்டிப்பா தனியா தேட முடியாது. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். உள்ள வாடா இன்னைக்கு உன்னோட கொழுப்பு அடக்குறேன் பாரு. வா உட்காரு. ஏய் போடா. டேய் குண்டு, போ. மூச்சு அடைக்குதுடா. டேய் குண்டு, ஆட்ட காட்டுற கழுத்தை அறுத்துருவேன். ஒல்லு மேல இருந்து எந்திரி. கழுத்தை அறுத்துருவியா? அறுத்து காட்டு பார்க்கலாம். அறுத்து காட்டு. பண்ணி காட்டு. அறுத்து காட்டுற பார்க்கலாம். பாத்துக்கோடா, உன் அண்ணன் தான் உன் கழுத்தை அறுக்க சொல்றான். அறுத்துரு. அறுத்துறவா? என்ன வெயிட். ஆயுஷ்க்கு கூட கால் போலக்கா. என்ன இது ஷாலு? இவங்க ரெண்டு பேரும் எங்க தான் போனாங்க? போனு போக மாட்டேங்குது. கார் இங்க விட்டுட்டு எங்க தான் போயிருப்பாங்க? வேற கார்ல போயிருக்கலாம்ல. ஷாலு, வேற காருனா? என்னாச்சுன்னு? அந்த டாக்ஸிக்காரன் நம்ம குறுக்கால வந்துட்டான். போலீஸ்காரங்க பின்னாடி துரத்துற மாதிரி ஃபாஸ்டா போயிட்டு இருக்கான். ஷாலு, அந்த அந்த கார் ஞாபகம் இருக்கா? நம்ம ஆட்டோவை இடிக்கிற மாதிரி வந்து டர்ன் பண்ணிட்டு போச்சு. ஒருவேளை அது பல்விந்தரா இருக்குமோ? நீ அவனை பாத்தியா? சொல்லு. இல்லக்கா, நான் யாரையுமே பார்க்கல. கண்டிப்பா அவன்லாம் இருக்க மாட்டான். ஷாலு, உனக்கு தான் தெரியும்ல, அவ வண்டியை எப்பவுமே ஃபாஸ்டா ஓட்டுவான். அப்புறம் ஆட்டோக்கார அண்ணன் கூட சொன்னார்ல, யாரோ தப்பு பண்ணிட்டு ஃபாஸ்டா ஓட்டிட்டு போறானுங்கன்னு. போலீஸ் வந்துட்டாங்க. போலீஸ்? லக்ஷ்மி யாரு? ஆமா ஆமா ஆமா, நான் தான். இது என்னோட கணவரோட காரு. நான் தான் ஃபோன் பண்ணேன். அவர் இங்க இல்ல, அவரோட கார் மட்டும் தான் இங்க இருக்கு. அவர் எங்க போனாருன்னே தெரியல. அப்புறம் இந்த ஷாலு, இத பாருங்க, இது கார் பக்கத்துல தான் இருந்துச்சு. இங்க இருந்து தான் எடுத்தோம். தோ இங்க ஏதோ சண்டை நடந்த மாதிரியே தெரியுது. கதவு திறந்து இருந்துச்சு, லைட்டும் ஆன்ல இருந்தது. பாசிபிள் தான், ஆனா எதுவும் உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா இங்க எந்த ஆதாரமும் இல்ல. உங்க கணவரோட யாரு இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவரோட பிரதர் ஆயுஷ். சார், சார், நான் எல்லாமே தெளிவா சொல்றேன். இங்க என்னமோ பிரச்சனை நடந்திருக்கு. ஏன்னா ரிஷி வேற ரொம்ப ஃபாஸ்டா வண்டி ஓட்டிட்டு வந்திருக்காரு. அவர் கோவத்துல வேற இருந்திருக்காரு. ஷாலு, சொல்லு. ஆமா சார், கார் வேகமா ஓட்டிட்டு வந்ததை நான் பார்த்தேன். அதான் நாங்களும் இங்க வந்தோம். இங்க கார் இருக்கு, ஆனா அவங்கள காணுமே. அதெல்லாம் சரிதான், ஆனா ஆள் இல்லாத இடத்துக்கு ஏன் வரணும்? அதுதான் எங்களுக்கும் தெரியல. கண்டிப்பா இங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. நாங்க அதை எப்படியாவது கண்டுபிடிச்சிடும். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. சரி, நீங்க இந்த இடத்துக்கு வந்தப்போ இங்க இருந்து யாராவது போறத பாத்தீங்களா? ஒரு டாக்ஸி போச்சு. அது எங்க முன்னாடி தான் ரொம்ப ஃபாஸ்டா போச்சு. ரொம்ப ரேஷா வேற டிரைவிங் பண்ணாங்க. நாங்க எந்த ஆட்டோல வந்தோமோ அந்த ஆட்டோவை இடிக்கிற மாதிரி வந்துச்சு அந்த காரு. நீங்க அதை கவனிச்சீங்களா? டாக்ஸில இருந்தது யாரு? இல்ல சார், நாங்க அத கவனிக்கல. ரொம்ப வேகமா வேற போச்சு, சோ கவனிக்கல. பிரேக் போடவே கவனிக்கல, இல்லனா ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். ஏதாவது நம்பர் ஞாபகம் இருக்கா? இல்ல. சரி, பரவாயில்ல, அதை நாங்க பாத்துக்கிறோம். யாரு மேலேயாவது உங்களுக்கு டவுட் ஏதாவது இருக்கா? யாராவது எதிரிங்க அந்த மாதிரி யாராவது அவருக்கு கெடுதல் நினைக்கலாம் இல்லையா? யாராவது இருக்காங்களா? ஆமா சார், பல்விந்தர். அவனோட பேரு பல்விந்தர். என்ன பல்வீந்தரா? தேவைப்பட்ட அவனையும் விசாரணைக்கு கூப்பிடுவோம். எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஆமா ஆமா, நாங்களும் உங்க கூடவே வரோம். வா போலாம். நாங்க ரெண்டு பேரும் வரோம். உங்களை கூட கூட்டிட்டு போக முடியாது. நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க சீக்கிரமே இன்ஃபர்மேஷனை கொடுத்துருப்போம்.
சரி இந்த பல்வேந்திர பத்தி கொஞ்சம் தெரியணுமே, அவனை பத்தி சொல்றீங்களா? சரி சரி நான் சொல்றேன். உன்னை கொன்னுடுவேன்டா. நான் என்ன பைத்தியமா? எதுக்குடா என் மேல வந்து விழுந்த? மூச்சு நின்னு போச்சு தெரியுமா? முதல்ல என் வாழ்க்கையில குறுக்க வந்து விழுந்த, இப்ப என் மேலே வந்து விழுறியா? என்கிட்டயே உன்னோட ஆட்டத்தை காட்டுறியா? இருடா உனக்கு இருக்கு. டேய் ஒண்ணு பண்ணு, இவன் அப்பனுக்கு ஒரு போனை போடு. இவனுக்கு 2 பேரும் இங்கதான் இருக்காங்கன்னு போனை போட்டு சொல்லுவோம். அவங்க கிட்ட டைரக்டா 100 கோடி வேணும்னு கேட்போம். முதல்ல 5 கோடி தான்டா கேட்கறதா இருந்தா, இப்ப 100 கோடி. 100? அறிவில்ல உனக்கு? 100 கோடி எதுக்குடா அப்படி இழுத்து பேசுற? நீ என்ன சூச்சா போயிட்டியா? டேய் இவங்களுக்குலாம் 100 கோடின்றது சில்லற காசுடா. 100 ரூபா மாதிரி. ஆனா உனக்கு பெருசு தானே. இவ்வளவு காசு வாங்கி என்ன பண்ண போற? இங்க ஃபுல்லா ரொப்பி வைக்க போறியா? ஒழுங்கா இருக்க மாட்டியா? டேய் முதல்ல பணம் வரட்டும், வந்தா நல்லா செலவு பண்ணலாம்ல. டேய் கலியுகத்தோட கடவுளே பணம் தான்டா, முதல்ல அது வரட்டும். அப்பதான் எல்லாத்தையும் வாங்க முடியும். ஆனா மூளையை மட்டும் வாங்க முடியாது. உன்னை டேய். பிட்டன் வை. டேய் சொல்றத கேளு. ரொம்ப பேராசப்படாத, அப்புறம் மாட்டிப்போண்டா. மாட்டிப்போம். ஒரு இடத்துல உட்காந்து நிதானமா யோசி, அப்புறம் பண்ணிக்கலாம். சொல்றத ஒழுங்கா கேளுடா. என்ன சொல்றத கேளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? சரி ஒத்துக்கிறேன், ஆனா அதிக நேரம் கிடையாது. இவன் அப்போ ஒரு பைத்தியக்காரன், எல்லா இடத்துலயும் தேடுவான், குழம்ப ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் நாம தானே தேவையில்லாம மாட்டிப்போம். ஏதாவது பண்ணலாம், அதுவும் இப்ப. சரி. டேய் எனக்கு சரக்கு அடிக்கணும் போல இருக்குது, அப்படியே தலை சுத்துதுடா. டேய் அதெல்லாம் இல்ல, இல்ல, பாத்துக்கலாம். நீ நான் வா. சரக்கு அடிச்சா. வெளிய வா. ஏய், வெளியில வாடா. சரக்கு வா அடிச்சுட்டு வாடா. வந்துருக்கேன். வாடா வாடா. பிதர். என்ன ஊங்குற? அவங்க வர மாட்டாங்க. நீ ஒன்னும் டென்ஷன் ஆக வேண்டாம். அடிக்க மாட்டானுங்க, பயந்தாங்கோடி. டேய் என்னடா சொல்ற? இரு இரு, ஏதாவது யோசிச்சு பண்ணலாம். கொஞ்சம் இரு. கத்தி. வெரி குட். நீயே போயிடு. அப்படிதான். கம் ஆன் ஆயுஷ், கம் ஆன். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓ வெரி குட். அப்படிதான். கம் ஆன், அப்படிதான் பண்ணு. மெதுவா. பார்த்து மெதுவா பண்ணு. சரி பண்ணு. யப்பா, என்ன ரிஷி ப்ரோ, எப்படியா சாகசம்? சரி அப்ப நீயே இது கழட்டிக்கோ. இதே நீயே பண்ணிடு. சாரி. நானும் பண்ணிட்டு இருக்கல, 2 பேரும் ஈக்குவல் தான். Yes, yes, புரியுதா? என்ன ரவுடிங்க இவனுங்க? இப்போ ஓகே, சூப்பரா தப்பிச்சிட்டோம். அந்த பல்லுவ நிச்சயமா சும்மா விட போறதில்ல. வாங்க, அதெல்லாம் பாத்துக்கலாம். வாடா. வாங்க. அப்பா, இப்போ எப்படி இருக்கு? எதுவும் பண்ணிடாத. என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? எப்படி விட்டுடா. என்ன கேட்ட? என்ன உனக்கு 100 கோடி வேணும்ல? 100 கோடி உனக்கு செருப்படி தான் விழும். அட 100 கோடியா? அவன் என் கழுத்தை அறுத்துருவான்னு சொன்னான் பல்லு. சரி போயிட்டோம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மெயின் ஆள் எங்க இருக்கா? அவன் எப்படி பயந்து ஓடுறான் பாத்தியா? உன் நிலைமை என்ன ஆகும் பல்லு? ரிஷி ப்ரோ, ஒண்ணு பண்ணலாம். முதல்ல இவனுக்கு 100 கோடி பஞ்சிங் கொடுப்போம். என்ன ரிஷி ப்ரோ? சொல்லு. லட்சுமியோட பிரெக்னன்சி பத்தி உன்கிட்ட யார் சொன்னான்னு சொல்லு. உண்மையை சொல்லு. சொல்றா. சொல்லு பல்விந்தர். இவன் இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டான். இருங்க. ஏடா பேச மாட்டே நீ? சொல்லு. சொல்றா. வேணா உள்ள கத்தி குத்தி என்ன கத்தி போட்டுருவோம்? ரிஷி ப்ரோ, இவனுக்கு இன்னும் நல்லா வேணுமா? அடிக்காதடா. சொல்லு. சொல்லு. உனக்கு எப்படி தெரிஞ்சது? சொல்றா. டேய் பணக்காரங்க தும்புனா அந்த விஷயம் ஊருக்கே தெரிஞ்சிரும்டா. எல்லாருக்கும் தான் இந்த விஷயம் ஊருக்கே நல்லா தெரியும். போய் சொல்லாத. யாருக்கு இந்த விஷயம் தெரியாது. யாரோ உன்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லிருக்காங்க. ஆயுஷ் ஒரு வேலை பண்ணலாம். இவனை நேரா வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம். அங்க வச்சு நாம இவனை அடிச்சோம்னா எல்லாத்தையும் சொல்லிடுவான். And அதுக்கப்புறம் போலீஸ் இவனை கவனிச்சுப்பாங்க. வா. நான் வர மாட்டேன். கிட்ட உண்மையை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். என்ன ஆக போகுதோ? ஷாலு, நீ எதுக்காக என் கூடவே வந்துகிட்டு இருக்க? வீட்டுக்கு போ. அப்புறம் தேவையில்லாம பாணி டென்ஷன் ஆவா. அக்கா பானு கிட்ட நான் சொல்லிட்டேன். அதோட உன்னை இப்படி இந்த நிலைமையில என்னால விட்டுட்டு போக முடியலக்கா. நான் வீட்டுக்கு போனாலும் எனக்கு உன்னோட ஞாபகமா தான் இருக்கும். நீ என்ன பண்ணிட்டு இருப்பேன்னு. மாமா கிடைக்கிற வரைக்கும் உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். ஷாலு அமைதியா இருக்கா. ரிஷி எங்க தான் போனா? அவனை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு.
ப்ளீஸ் கடவுளே, நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா தயவு செஞ்சு எனக்கு தண்டனை கொடு. ரிஷி எங்க இருந்தாலும் அவனை நீங்க தான் காப்பாத்தணும். அவன் கூடவே இருங்க ப்ளீஸ், ப்ளீஸ். பல்விந்தரா, இவன் ரிஷி, ரிஷி உனக்கு ஒண்ணும் ஆகல ரிஷி? சொல்லு. நான் நல்லா இருக்கேன் லட்சுமி, நான் நல்லா இருக்கேன். ஆயுஷ், ஆயுஷ் நான் நல்லா இருக்கேன், டோன்ட் வரி. ரெண்டு பேரும் எங்க தான் போனீங்க? எவ்வளவு நேரமா நான் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். உன் ஃபோன் அவுட் ஆஃப் நெட்வொர்க்னு வருது. நீங்க கார்ல ஃபாஸ்டா போறத ஷாலு பாத்துருக்கா. அதுவும் ஆள் நடமாட்டமே இல்லாத ரோட்ல. நாங்களும் அந்த ரோட்டுக்கு வந்தோம். ஆனா உங்க கார் தான் அங்க இருந்துச்சு, நீங்க ரெண்டு பேரும் இல்ல. அதனால தான் நாங்க உடனே போலீஸ்க்கு. இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? உனக்காக தான் இழுத்துட்டு வந்தோம். உனக்காக இந்த வீட்டுக்காக வந்திருக்கான். எனக்கு உண்மை தெரியணும். ஐ மீன், நீ பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? அதோட அந்த குழந்தையோட அப்பா நான் தான் இவன் எப்படி இங்க வந்து சொன்னான்? அப்படின்னா இவன் போய் சொல்லிருக்கான்ல. ஜஸ்ட் அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவனை இங்க கூட்டு வந்திருக்கோம். இந்த சீப் பல்வேந்தரை ஏதாவது பண்ணியே ஆகணும். இல்லனா இவன் நிரந்தரமா என்னோட லைஃப்லயே இருந்துருவான். நோ, ஐ கேன் நாட் லெட் திஸ் ஹேப்பன். இவனுக்கெல்லாம் பயந்து என்னால வாழ முடியாது. நெவர். ஏதாவது அவனை பண்ணியே ஆகணும். எதுக்காக எல்லாரும் என்னையே பாக்குறாங்க? ஒருவேளை பல்வேந்தர் பத்தி ஏதாவது தெரிஞ்சிருச்சோ? இவன் மாட்டிக்கிட்டானா? ரிஷி தான் இவனை பிடிச்சிட்டு வந்தானா? ஓ நோ 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 நோ. ரிஷி இப்போ என்ன பண்ண போறான்? பல்வேந்தர் என் பேரு சொல்ல போறான். அதுக்கப்புறம் என்னால தப்பிக்கவே முடியாது. ரிஷி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த பொறுக்கிய இந்த நிலைமையில ஏன் இங்க கூட்டிட்டு வந்த? என்ன நினைச்சிட்டு இருக்க? எங்க வீட்டு ஆளுங்களை பத்தி கேவலமா பேசுவேன், நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம் நினைச்சியா? டாடி இவன் மட்டும் இல்ல, இதுல இவனுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க. அவங்க நம்ம ஃபேமிலிக்கு எதிரா இருக்காங்க. இன்னொருத்தங்களா? ஆமா, இன்னொருத்தர். ரிஷி, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? வேற யாரா இருக்கும்? உண்மையதான் சொல்றேன். இவன் கூட வேற யாரோ இருக்காங்க. யாரோ இருக்காங்க, இவனுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவன் லக்ஷ்மி மட்டும் இல்ல, நம்மளோட மொத்த ஃபேமிலியையும் கேவலப்படுத்த பார்க்கறான். அதுக்குதான் இவனை யூஸ் பண்ணிருக்கான். லக்ஷ்மியோட பேரை கெடுக்கிறதுக்காக, நம்ம குடும்பத்தோட மானத்தை வாங்க இவனை யூஸ் பண்ணிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. இது யாரா இருக்க முடியும்? அதை இவன் வாயாலேயே சொல்லுவான். இவனோட வாயாலேயே அந்த உண்மையை இவனே சொல்லுவான். சொல்லு பல்விந்தர், உண்மை என்னன்னு சொல்லு. ரிஷி, விஷயம் அதுதான்னா அது யாரா இருந்தாலும் சரி, அவன் தான் இவனை விட பெரிய எதிரி. அவனுக்கு பெரிய தண்டனையா என் கையாலேயே நான் கொடுக்கணும். ரிஷி, நல்லா அடிச்சு கேளு, அவன் யாருன்னு. அதுக்காக தானே இவனை இங்க இழுத்துட்டு வந்தோம். அவன் வாயாலே சொல்லட்டும் அது யாருன்னு. சொல்லு, அன்பா கேக்குற, உண்மையை சொல்லிட. இங்க எல்லாரும் முன்னாடி உண்மையை சொல்ல போறியா, இல்ல ஜெயிலுக்கு போய் அடி வாங்கினதுக்கு அப்புறமா உண்மையை சொல்லுவியா? பல்விந்தர், பேசு, பேசுடா. சொல்றா, ஒழுங்கா உண்மை என்னன்னு சொல்லு. லக்ஷ்மியோட பிரெக்னன்சியை பத்தி உன்கிட்ட யார் சொன்னான்னு சொல்லு. இங்க உன்னை அனுப்புனது யாருன்னு சொல்லு. அந்த குழந்தையோட அப்பா நான் தானு சொல்ல சொன்னது யாருன்னு சொல்லு. இவ்வளவு அடி வாங்கியும் உனக்கு பத்தல. இதெல்லாம் உனக்கு கம்மிதான். பாட்டி சரியா சொல்லுவாங்க, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு. இவனும் சும்மாலாம் சொல்ல மாட்டான். இன்னும் 2-3 வாங்கினாதான் நம்ம கிட்ட உண்மையை சொல்லுவான். இப்ப சொல்லுவான். சொல்றா.
ரிஷி சொல்றா அண்ணா வேண்டாம் நிறுத்துங்க. இன்னும் நல்லா போடுங்க ரிஷி ப்ரோ. ஆயுஷ் என்ன பண்ற? வேண்டாம் சொல்லு. சொல்றா ரிஷி ரிஷி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? விடு லட்சுமி ரிஷி. குறுக்க பேசுற உண்மையை உனக்கு யார் கொடுத்தது? நீ யார காப்பாத்த பாக்குற? வாயை முன்னிட்டு பின்னாடி போய் நில்லு லட்சுமி. நீ இவனை காப்பாத்துறியா? ஏ அன்னைக்கு இவ என்னெல்லாம் பேசினா நீ எவ்வளவு பொறுத்துக்கிட்ட? எல்லாத்தையும் மறந்துட்டியா? உன்னை கேவலப்படுத்தத இவனை வந்து இப்ப நீ காப்பாத்திக்கிட்டு இருக்க. பின்னாடி போ, நான் இவன் கிட்ட பேசிக்கிறேன். என்ன பாருடா, சொல்லு. லட்சுமி மேல எப்படா கைய வைப்ப? எவ்வளவு தைரியம் இருந்தா கைய வச்சிருப்ப? இன்னைக்கு நான் உன்னை உயிரோட விட மாட்டேன் பல்விந்தர். சொல்லு, லட்சுமி மேல எப்படா கைய வச்ச? அவ மேல எப்படா கைய வச்ச? ரிஷி 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 ஆயுஷ் போதும். என்ன பண்ணிட்டாரு நீ? ஒருவேளை இவனுக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பெரிய போலீஸ் கேஸ் ஆயிடும். அதுக்கு வேற கோர்ட் I கேஸ். don't care, mom. இதெல்லாம் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. ஆனா இன்னைக்கு இவன் இருக்கான்ல, இவன் உண்மையை சொல்லிதான் ஆகணும். And நீங்க கவலைப்பட வேண்டாம், இவன் ஒண்ணும் சாக மாட்டான். ரிஷி லட்சுமி, எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். அதுக்காக தான் அடிக்கிறேன். சொல்லு, இப்ப உண்மையை சொல்ற. சொல்லு சொல்லு சொல்லு, உண்மையை சொல்லு பல்விந்தர், உண்மையை சொல்லு. ரிஷி ப்ரோ ஒரு நிமிஷம் கொஞ்சம் தள்ளுங்க, தள்ளி போங்க, நான் பேசி பார்க்கறேன். பல்விந்தர் ஒழுங்கா சொல்லு. ஆயுஷ் 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 வேண்டாம் ஆயுஷ். ஆயுஷ் விட்டா விடு. ரிஷி நான் ஒண்ணு பண்றேன். போலீஸ் கமிஷனருக்கு கால் பண்ணு. அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல டாட். நம்ம மொத்த ஃபேமிலியோட பேரையும் இவன் கெடுக்க முயற்சி பண்ணிருக்கான். லட்சுமியை ஹியூமிலேட் பண்ணிருக்கான். இனி என்ன நடந்தாலும் அது இங்கே நடக்கணும். இவன் எல்லாரும் முன்னாடி உண்மையை சொல்லணும். அதுக்கப்புறம் தான் போலீஸ் இங்க வரணும். ஹே பல்விந்தர், சொல்லு, உண்மையை சொல்றா. ஒழுங்கா உண்மையை சொல்றா. லட்சுமி பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்தை உன்கிட்ட யார் சொன்னா? உண்மையை சொல்லு. எனக்கு உண்மையை சொல்லி எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். இன்னைக்கு நான் செத்தேன். இந்த வீட்ல என்னோட கடைசி நாள். ரிஷியோட லைஃப்லயும் நோ 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 நோ. அப்புறம் எல்லாம் முடிஞ்சு போயிடும். என்ன செய்யறது? இப்ப நான் என்ன செய்ய? நான் நிலம் ஆண்டிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி இருக்கணும். உண்மையை பேசு பல்விந்தர். நீ ஒத்துக்க மாட்டல, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதுக்கு வேற வழியும் இருக்கு. ஆயுஷ், கத்தி எடுத்துட்டு வாடா. அண்ணா ரிஷி என்ன பண்றீங்க? போலீஸ் என்ன வேலையை பண்ணுவாங்களோ அதை நாம பண்ணுவோம். எதுக்கு? உன் பாடியை துடிக்க துடிக்க கட் பண்ணுவேன். கத்திய கொண்டு வந்து என்ன பண்ண போறீங்க? விட்டாதனடா. கழுத்து இருக்க போறீங்களா? ஆமா, கழுத்தை அறுத்துட்டு உப்பு தூவுவோம், மிளகாத்தூள் தடவுவோம். அப்பதான் உன்னால அதை ஃபீல் பண்ண முடியும். இப்ப என்ன நடக்க போகுது நீயே பொறுத்து. இனி நடக்கிறது இது எல்லாமே உன் கண்ணு முன்னாடி தான் நடக்கும். ஓகே போ ஆயுஷ், எதுக்கு வெயிட் பண்ற? கத்திய கொண்டு வா போ. ஆயுஷ் என்ன பண்றீங்க? சொன்னதை செஞ்சாதான். ரிஷி சொன்னா கேளு. நில்லு. ரிஷி just stop this nonsense. என்ன பண்ணிட்டு இருக்க? அவன் செத்துருவான். உனக்கு என்ன பைத்தியமா? உன் மேல மர்டர் கேஸ் விழும். நீ ஜெயிலுக்குள்ள போயிடுவ. ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? உனக்கு உண்மைதானே தெரியணும். நீ போலீஸ கூப்பிட, இவனை அவங்க கிட்ட ஒப்படைச்சிரு. நீ சட்டத்தை உன் கையில எடுத்துக்காத ரிஷி. டோன்ட் டூ திஸ். ஆமா ரிஷி, மலிஷ்கா கரெக்டா தான் சொல்றா. நீ எதுக்கு மாட்ற? கேட்டல்ல? சோ ப்ளீஸ் இதெல்லாம் பண்ணாத ப்ளீஸ். மலிஷ்கா, பேசி முடிச்சிட்டியா? நான் இவன் கிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் டீல் பண்ணிட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் ஓரமா போய் நில்லு போ. ரிஷி நான் தான் பேசிக்கிட்டு இருக்கல, போ. கரிஷ்மா ரிஷி ஏய் சரி, ரிஷி சொல்லு. ஒழுங்கா உண்மையை சொல்லு. உன் பின்னாடி யார் இருக்கா? சொல்லு பல்விந்தர், சொல்றா. ஆயுஷ், கத்திய கொண்டு வா. ரிஷி அண்ணா வேண்டாம். ஆயுஷ் ஆயுஷ், அவனை கேட்கலையா? ரிஷி, Stop. வேண்டாம். இப்ப நீ உண்மையை சொல்லுவ. ரிஷி 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 நோ. சொல்றா. ரிஷி என்ன பண்ற? பைத்தியம் பிடிச்சிருச்சா உனக்கு? Mom, நான் உங்களோட பையன். And நீங்க இந்த வீட்ல எந்த தப்பு நடக்க விட மாட்டீங்க. சொல்ல போனா நானும் உங்கள மாதிரி தான். நான் இவனை எதுவும் பண்ண போறதில்ல, ஆனா கண்டிப்பா டார்ச்சர் பண்ணுவேன். And நான் பண்ண போற இந்த டார்ச்சர்ல நீயே தற்கொலை பண்ணிப்ப. ரிஷி வேண்டாம். சொல்லு ரிஷி பல்விந்தர். please. ரிஷி ரிஷி ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ மாம். ட்ரஸ்ட் மீ, ஒண்ணும் ஆகாது ப்ளீஸ். இங்க பாரு, சொல்லு, உண்மையை சொல்லு. உண்மையை சொல்லு. லட்சுமியோட பிரெக்னன்சியை பத்தி உன்கிட்ட யார் சொன்னாங்கன்னு சொல்லு பல்விந்தர். சொல்லுனா கழுத்து அறுத்துருவ. சொல்லு ரிஷி ப்ளீஸ் ஸ்டாப். சொல்லு. உண்மையை சொல்லு பல்விந்தர், இல்லைன்னா உன் கதை அவ்வளவுதான். நீ உண்மையை சொல்ல மாட்டல. இரு, உன் கழுத்துல கத்தியா இருக்கு. ஓகே நான் சொல்றேன். சொல்லு. கத்திக்கே இருக்க. கத்திகை எடுத்தாச்சு. இப்போ ஒழுங்கா உண்மையை சொல்லு. என்ன உண்மைன்னு சொல்லு. யார் சொன்னது?
சொல்றா. பல்வேந்தர் ஏன் மலிஷ்காவையே பாக்குறான்? மலிஷ்காவும் நைஸா பின்னாடி வரா. எனக்கு சொல்றா. எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு யாரும் சொல்லல. நான் லக்ஷ்மியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். ஃபாலோ பண்ணதுனால தெரிஞ்சது லக்ஷ்மி எங்க போறா எங்க வரான்னு நான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். போய் சொல்ல நான் உண்மையை நீ தான் சொல்றேன். போய் சொல்ற. ஒன்றும் பிரச்சனை இல்ல. இன்னைக்கு நீ எப்படியும் உண்மையை சொல்லிதான் ஆகணும். கொஞ்சமா கட் பண்ணிக்கிறேன். எங்க காட்டு. அங்கதான் கரெக்டா இருக்கு. இடத்த வர காட்டுறியா நீ? மூடுறா. டேய், கட் பண்ண வேண்டாம்னா ஒழுங்கா உண்மையை சொல்லு. சொல்லு. ஆயுஷ், இத புடி. வாய மூடு. நான் சொல்றத கேளு. இதான் கடைசி சான்ஸ். வாயை திறந்தா உண்மையை சொல்ல மட்டும் வாயை திற. இல்லைன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். இங்க பாரு, நான் உண்மையை மட்டும் தான் சொல்றேன். நான் போய் பேசல. ஒழுங்கா உண்மையை சொல்றா. சொல்றா. இப்படி சொன்ன கேட்க மாட்டேன்ல.